என்ன இருந்தாலும் நம்ம மஞ்சுளாவுக்கு வாசுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு வாக்கு கொடுத்துட்டோம். அத நீ மறந்துடாத. எப்படியாச்சும் உங்க வீட்ல பேசி அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடு. ஏற்கனவே மீனாட்சி அவங்க மச்சின ரகுவுக்கு மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அது தடங்கல் ஆயிடுச்சு. அதனால ஏற்பட்ட கோவத்துல உங்க சித்தி என்கிட்ட பட்டும் படாம தான் பேசிட்டு இருக்கா. சரோஜா மோசமான நிலைமையில இருக்கான்னு இவன்கிட்ட சொன்னா இவன் ஹரிதாஸ் கிட்ட சொல்லிடுவான். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. சுப்பினி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். மாப்பிள, கறிகாலாம் கட் பண்ணிட்டீங்களா? தக்காளியை கொடுங்க. மாப்பிள, உங்க பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் பேசி வச்சுக்கிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக நம்ம 2 பேரையும் சமைக்க விட்டாங்க பாத்தீங்களா? ஆமாம் மாமா, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமையானா நாம தான் சமைக்கணுமா? அவங்க ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்களாம். மாப்பிள, கேஸ் கட்டை கையில் பிடிக்க வேண்டியனா இன்னைக்கு சமயக்கட்டில் கரண்டியே பிடிச்சுன்னு இருக்கேன். என்ன பண்றது? கழுதிக்கு வாக்கப்பட்டா பொதி சுமந்து தானே ஆகணும். அம்மா, என்னடி ஏதோ புகையிற வாசனை வருதுமா. எதுக்கு அவங்க 2 பேரையும் சமையல் ரூம்ல விட்ட? ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட போறாங்க. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஒரு நாள் சமைக்கட்டுமே, அப்பதான் அவங்களுக்கு நம்மளோட அருமை தெரியும். நான் எதுக்கு சமைக்க சொன்னேன் தெரியுமா? நான் அங்க மாதர் சங்க மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்க செக்ரட்டரி ஒரு தீர்மானம் போட்டாங்க. வருஷம் 365 நாள் சமையல் கட்டில நம்ம கஷ்டப்படுறவே ஒரு நாளாவது ஆம்பளைங்க சமைக்கட்டுமேன்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதுதான் நான் அமல்படுத்தினேன். ரூல்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என் வீட்டுக்காருக்கு சக்கரை எது உப்பு எதுனே தெரியாதே. உங்க அப்பா மட்டும் என்னவா, தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் வித்தியாசமே தெரியாது. 2 அரைகுறையும் சேர்ந்தா முழுசாயிடும். ஆனா வாசனை நல்லா வருதுல்ல? மாப்பிள, குக்கர்ல எத்தனை தடவை சவுண்ட் வரணும்? ஒரு 10-12 தடவை வந்தால் போதும் மாமா. இதே 10-12 தடவையா? 10-12 தடவை இதில் சவுண்ட் வந்துன்னா நம்ம பத்தினிங்க வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மாப்பிள. ஒரு 5-6 தடவை போருமா? போரும்ல மாப்பிள. ஆனா நீங்க ஓபி அடிச்சுட்டு காய்கறியே நெருக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வருமா மாமா? ஐ எம் ஜஸ்ட் கட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். சரி, காய்கறிகள்லாம் அப்புறம், முதல்ல பொரியல்ல பண்ணுவோம். மாப்பிள, பொரியல் முடிஞ்சு போச்சு. இப்ப ரசம் வைக்கலாமா? மாப்பிள, இதுல 6ன்னு இண்டெக்ஸ் எடுங்க. 6ல ரசம்னு வரும். அத பார்த்து படிங்க. நான் அதே மாதிரி வச்சுடுறேன். நீங்க போங்க மாமா, நான் படிச்சு சொல்றேன். படிங்க. ரவா தோசை, ருமானிய ரொட்டி, ரசம் ரசம் இருக்கு இருக்கா? அத படிங்க. அதே மாதிரி பண்ணிடுறேன். கீதா, உன் மச்சன வாசுக்கு நம்ம மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பெரிய ஜம்பமா பேசின. இப்ப என்ன ஆச்சு? எந்த மஞ்சுளாமா? அதுக்குள்ள மறந்துட்டியா? அதான்டி உன் சித்தி பொண்ணு மஞ்சுளா. அப்படி சொல்லணும். மொட்டையா மஞ்சுளான்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயமா நானே உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். நான் அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசினேன். என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லல. அவங்க மாமாவை கேட்காம எந்த விஷயமே டிசைட் பண்ண மாட்டாங்கம்மா. ஆனா அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. இருக்காதா பின்ன? அவங்க பையன் வாசுக்கு நம்ம மஞ்சுளா பேரழகி இல்லையா? என்ன இருந்தாலும் நம்ம மஞ்சுளாவுக்கு வாசுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு வாக்கு கொடுத்துட்டோம். அத நீ மறந்துடாத. எப்படியாச்சும் உங்க வீட்ல பேசி அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன அப்புறம் மஞ்சுளா அவங்க கிட்ட பேசி தனி குடித்தனத்துக்கு சம்மதம் வாங்கிடுவா. ரசம் செய்ய முதலில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கவும். பாத்திரம்னா எப்படி? சின்னதா பெருசா? அது இதுல போடலையே. குத்து மதிப்பா எடுத்து வைக்கணுமா? இது பாருங்க, இதை வைக்கலாமா? வைங்க. அப்ப அதையே வச்சிடறேன். அப்புறம் என்ன பண்ணும் மாப்பிள? தண்ணீரை ஊற்ற வேண்டும். தண்ணியை ஊத்த வேண்டும். மாப்பிள,
தண்ணிய நிறைய ஊத்திட்டேன். ரைட்டு. அப்புறம் பேஸ்ட். பேஸ்டா? என்னது பத்தேங்கிற பேஸ்ட்லாம் போட சொல்றீங்க? இது புளி பேஸ்ட் மாமா. புளி? ஓ, கரைக்கிற புளியா? புளி இருக்கு பாருங்க, எடுத்து ரைட். போடுங்க. ஐயோ, சரியா சொல்ல தண்ணியில வேண்டியது போட்டு கரைச்சிருங்க. ரைட், போட்டுட்டேன். தானே கரைஞ்சிரும். அப்புறம் போட்டிங்களா? போட்டாச்சு. அப்புறம் உப்பு. உப்பு போதுமான அளவு. என்ன சொன்னீங்க? போதுமான அளவு உப்பு. என்ன சொன்னீங்க? போதுமான அளவு உப்பு மாமா. போதுமான அளவு உப்பு. மாமா மாமா போதும் போதும் போதும். சொல்ல சொல்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க. வாங்க இப்படி போதும். என்ன மாப்ள? என்ன உப்பு சொல்ல சொல்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அதிகமாயிர போகுது. இருக்கட்டுமே, ரசம் சூப்பரா இருக்கும்ல. நம்ம முன்னாடி ரசத்தை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்பாங்க மாப்ள. உலகத்துல சொல்றது இல்லையா, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. நீங்க வேணா பாருங்க, இந்த ரசத்தை சாப்பிட்டு நம்ம வைப்புங்க நம்மள மறக்கவே மாட்டாங்க. நீங்க பேசாம அட்வொகேட் வேலையை விட்டுட்டு கேட்டரிங்ல இறங்கிருங்க. முதல்ல போய் அடுப்பு பத்த வைங்க மாமா. ஐயோ, அடுப்பையே பத்த வைக்கலையா? இங்க பாருடி, ஏற்கனவே மீனாட்சி அவங்க மச்சின ரகுவுக்கு மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அது தடங்கல் ஆயிடுச்சு. அதனால ஏற்பட்ட கோவத்துல உங்க சித்தி என்கிட்ட பட்டும் படாம தான் பேசிட்டு இருக்கா. இப்போ இதுவும் தடங்கலாச்சின்னு வெயி, அப்புறம் அவளுக்கும் நமக்கும் இருக்க உறவு சுத்தமா கட்டாயிடும். மறந்துடாம ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அட நீ என்னமா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா? இந்த விஷயம் அப்படி கிடையாதுமா. இது என் வீட்டுக்காரோட தம்பி, ஏன் மச்சின. யார்கிட்ட சொன்னா எப்படி காரியம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்ததுன்னா மொட்டை அடிக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். ஏண்டி, உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எதுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்க? அட எனக்கு இல்லம்மா, நான் போய் மொட்டை அடிச்சுப்பேனா? என் வீட்டுக்காருக்கு மொட்டை அடிக்கலாம்னு வேண்டிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன், நீயாவது மொட்டை அடிக்கிறதாவது. இப்போ நீ சொன்ன அப்புறம் தான் எனக்கும் ஒரு ஐடியா வந்தது. நான் கூட திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிறேன். உங்க அப்பாக்குடி. வேண்டிக்கோ வேண்டிக்கோ. மாப்ள, என் பொண்ணு என்ன பேசுறா கேட்டீங்களா? உங்க தம்பி வாசுவுக்கும் மஞ்சளாவுக்கும் கல்யாணம் நடந்தா உங்களுக்கு முட்டை அடிக்கிறதா என் பொண்ணு வேண்டிட்டு இருக்காளாம். மாமா, உங்க பொண்ணோட கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. அப்போல இருந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இது ஒன்றும் புதுசு இல்லையே. உங்களுக்கான 7 வருஷம் ஆச்சு. என் முன்னாடி என்ன 25 வருஷமா முட்டை அடிச்சுட்டு இருக்காளே. சீக்கிரம் வாங்க. ரெடி. அப்பா பசிக்குதுப்பா. ஆமாங்க, சீக்கிரம் வாங்க, எனக்கும் பசிக்குது. வரேன்டி. என்னங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, ரொம்ப பசிக்குது. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். பாட்டெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு நாங்க பார்த்து சொல்றோம். பத்மா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இது சாதம். அப்பா என்ன என்னப்பா இது? ஒரே கஞ்சியா இருக்கு. ஐயோ, சாதம் அப்படி இப்படி தான் இருக்கும். நீங்க ரசத்தை குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். என்னம்மா? என்னாச்சு? இது ரசமா? இது ஒரே உப்பா இருக்கு. இல்ல, அது வந்து புத்தகத்துல போட்டிருந்ததே, ரசத்துக்கு இவ்வளவுதான் உப்பு போடணும்னு. அதை பார்த்து போட்டுட்டே இருந்தேன். மாப்பிள்ள போருன்னு சொல்லவே இல்லை. அதான். என்னங்க இது? வெறும் முள்ளங்கி தான் இருக்கு, சாம்பார காணோம். அப்ப இது பொரியல்னு வச்சுக்க. அம்மா, என்னங்க சமையல் சமைச்சிருக்கீங்க? கோர்ட்ல தான் சரியா ஆஜராக தெரியலனா சமையல் கூடவா தப்பு தப்பா பண்ணுவீங்க? அது மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ள அவர் பக்கத்துல இருந்து தப்பு தப்பா கைட் பண்ணியிருந்தாரா, அதான் தப்பாயிடுச்சு. டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் தி பிராத்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னம்மா பண்றது? கீதா, பேசாம நீ ஒண்ணு பண்ணு. ஹோட்டல்ல 2 சாப்பாடு பார்சல் ஆர்டர் பண்ணிடு. 2? இங்க 4 பேர் இருக்கோம்ல. எனக்கும் அம்மாக்கும் மட்டும்தான். அப்ப எங்களுக்கு? நீங்க சமைச்ச சாப்பாட நீங்களும் உங்க மாப்பிள்ளையுமே சாப்பிடுங்க. வாடி போலாம். பத்மா, கீதா, பத்மா, மாப்பிள்ள உட்காருங்க. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த சமையலையே கொன்னுட்டோம். கொன்னா பாவம், தின்னா தீரும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நம்ம சமையல நம்ம சாப்பிடலன்னா எப்படி? ஊருக்கு நாம ஒரு எடுத்துக்காட்டா இருப்போம். சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. ரசத்தை சாப்பிடுங்க, அருமையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கேட்பீங்க. வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. நீங்க புள்ள இல்ல, நீங்களே ஊத்திக்கோங்க. இல்ல மாமா, வேணாம். இது பாருங்க, நான் எப்படி
என்னங்க பண்றீங்க? நம்ம காதலுக்கு தடைக்கல்லா இருக்கிற எங்க அண்ணனை சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இது வெறும் தீபாவளி துப்பாக்கி. கோவம் முத்தி போச்சுன்னா நெஜ துப்பாக்கியால சுட்டு தள்ளிடுவேன். அப்புறம் அவன் குடும்பத்துக்கு தீபாவளியே இல்லாம போயிடும். பி கேர்ஃபுல். ஒன்னும் இல்லம்மா, அவனை சொன்னேன். ஏங்க உங்களுக்கு அண்ணன் மேல இவ்ளோ ஒரு கோவம்? பின்ன என்னம்மா, பப்ளி மாஸ் மாதிரி நீ ஒரு காதலி என் கூட இருக்கும்போது. சார் சாரிம்மா, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். தேவதை மாதிரி நீ என் கூட இருக்கும்போது இது ஓகேவா? ஹியர் கம்ஸ் ஜெயபிரதா அகைன். தேவதை மாதிரி ஒரு காதல் நீ என் கூட இருக்கும்போது யாரோ ரோஜாவா, சாக்கடை, பன்னாடை, கைசடை. சார் ஒன்னே இல்லம்மா, அந்த ரோஜாவை சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதான். சார் நீங்க என் எதிர எந்த பொண்ணையும் திட்டக்கூடாது. ஏம்மா? எல்லா பொண்ணும் எனக்கு ஒண்ணுதான்னு சொல்ல வந்தேன். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஜீவகம், எல்லார்கிட்டயும் ஒண்ணு சேராத அழகும் அறிவும் உங்ககிட்ட ஒன்னா சேர்ந்திருக்குமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி. அழகுலயும் அந்தஸ்துலயும் நீங்க LICல 14வது மாடினா நான் முதல் மாடி. ஜீவகம், உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த தன்னடக்கம் தான். லவ்வரையே கொலை பண்ணிட்டு அடக்கம் பண்ற இந்த காலத்துல இவ்வளவு தன்னடக்கமான பொண்ணா? ஐ எம் லக்கி. கல்யாணம் முடிஞ்சு சொத்து என் பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வேலையை உன்னை அடக்கம் பண்றதுதான். ஜீவகம், யூ வாண்ட் பிலீவ் இட். ஆக்சுவலா உன் பேரை என் தொப்பையில பச்சை குத்திட்டு இருக்கேன். காட்டுறேன், பாக்குறியா? ஐயோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்குறேனே. ஓ, யூ ஆர் கரெக்ட். உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுமா. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஞாபகப்படுத்து, அப்ப நான் பச்சை குத்தினதை காமிக்கிறேன். ஷூர் சார். ஆக்சுவலா உன் பேரை நான் என் நெஞ்சிலேயே பச்சை குத்தலான்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பா தெரு மொன வரைக்கும் ஜீவ சிந்தாமணி பெரிய பேரா வச்சதுனால தொப்பையில பச்சையை குத்திட்டம்மா. நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. கைமாறலாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ என் கையை விட்டு மாறாம இருந்தா அதுவே போரும். சார் அது இல்லம்மா, நீ நல்லவன் எனக்கு தெரியும். சீதாவையே அபித்தான் மாத்திர காலம்மா இது. சார் அந்த ரோஜா என்னை விட அழகா இருந்தா நீங்க மனசு மாறிடுவீங்களா சார்? ரோஜா உன்னை விட அழகாறதுக்கு சான்ஸ் இருக்காமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்பவே உங்க மனசு மாறுது. நெவர். ஜீவகம், நீதான் என் ஜீவிதம். நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரோஜாவை தேடி கண்டுபிடிச்சு சத்தாக் சத்தாக் என்னது சார்? கத்தியால குத்தி கொலை பண்ண போறேன். கொலையா? ஆமா, கொலையும் செய்வான் பத்தினன். அது யாரு பத்தினன்? நான் தாம்மா மாஸ்குலின் ஜெண்டர்ல சொன்னேன். அந்த ரோஜாவை நீங்க கொலை பண்ணா நான் செத்து போயிடுவேன். அது எப்படிமா? நீங்க அந்த ரோஜாவை கொலை பண்ணிட்டு புழல் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. நான் அந்த துக்கம் தாங்காம புழல் ஏரியில் தான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும். நோ ஜீவகம், நம்ம லவ் ஸ்டோரி ஏக் துஜே கேலியே மாதிரி சோகத்துல முடியக்கூடாது. காதலுக்கு மரியாதை மாதிரி ஹாப்பியா முடியணும். விஜய் வந்து கிளைமேக்ஸ்ல பாடுற மாதிரி என்ன தாலாட்ட வருவாயோ அப்படின்னு நான் ட்ரீஸ் நடுவுல ஆடி பாடணும். இப்படி புரிஞ்சுக்கோ நீ. டேய் கிழபோல்டு, இந்த வயசுல உனக்கு காதலுக்கு மரியாதை கேக்குதா? இது இரு, சொத்து என் பேருக்கு வரட்டும், உன்னை சங்கு தாரத்தப்பட்டியோட அனுப்பி வைக்கிறேன். பாபு, அது என்னவோப்பா, இந்த வீட்டு கிச்சன் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு மாறி வந்ததுலேருந்து நல்லாவே இல்லை. ரைட் தாம்மா, எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கா என்ன? எல்லாம் வரதனால வந்தவன, அவனால தான் இந்த வீட்டுக்கு மாற வேண்டியதாக போச்சு. ஆமாப்பா, சரோஜா பாவம். நான் இருக்கிறப்ப அப்பப்போ போய் கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு வருவேன். இப்போ யாரும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன கஷ்டப்படுதோ தேவடா. சத்தியமாக சொல்கிறேம்மா, அந்த பொண்ணு தெய்வம். வரத மாதிரி மோசமான ஆள் கூட அந்த பொண்ணு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்காளே. வேற ஒரு பொண்ணாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருந்திருப்பா. அப்படி சொல்லாதப்பா, அப்படி ஏதாவது ஆயிடுமோன்னு నాకు பயங்க ఉంది. அந்த பொண்ணுக்கு நம்ம எதுவும் செய்யலையோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்க்கு பிடிச்சி கொடுக்கணுமா? ஆமாப்பா, அப்பதான் புத்தி வரும். இரு வர. உள்ள வரலாமா? யாரு? சுப்புனி. சுப்புனி, வா 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 வா, உள்ள வா. கிரிஜாக்கா சௌக்கியமா? நல்லா இருக்க. அடடே வாங்க அங்கிள். பிரபு எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சுப்புனி, ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம்தான். ஹைதராபாத்ல ஒரு கச்சேரி, தம்பூரா நான் தான் வாசிக்கிறேன்.
உன் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், ம். புது ட்ரெஸ் அவன் தான் கொடுத்தான், நேரே இங்கே வந்துட்டேன். பரவாயில்லையே, இவ்வளவு வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுட்டு வந்து சேர்ந்திருக்கியே. என்ன மறக்க முடியுமா? தஞ்சாவூர்ல நம்ம 2 பேர் குடும்பமும் ஒண்ணா இருந்தோமே. உன் தம்பி வேற எனக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு. மறக்க முடியுமா? வேற எந்த வீட்டுக்கு போக முடியும்? நேரா இங்க தான் வர முடியும். தஞ்சாவூர்ல நாங்க அவ்வளோ க்ளோஸா பழகிட்டு இருந்தோம்டா. விதி இன்னைக்கு ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கும். நாம ஹைதராபாத்துக்கு வந்து செட்டில் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகுது. ம். ஆனாலும் நீ ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்கே சுகுனி. இரு, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன், நீ பேசிட்டு இரு பாபு. சரிம்மா. காஃபி இல்லாம உள்ள போக மாட்டேன். அது இருக்கட்டும்பா, நீ இன்விடேஷன் அமிச்ச, அப்படியா? என்னால வர முடியலப்பா. பரவாயில்ல அங்கிள், அதான் உங்க கிரீட்டிங் கார்டு வந்தது எனக்கு. ஓகே ஓகே. அக்கா, கிரிஜா அக்கா, ஆ, பரவாயில்ல. நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க பையன் பாபுவை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. எல்லாம் அந்த கடவுளோட அருள். ஆஹா, வீடு ரொம்ப பெருசா தான் இருக்கு. சமையல் உள்ள இவ்வளவு பெருசா இருக்கே. இதுக்கே சொல்றியே, ஆ, இன்னும் பழைய வீட்டை பார்த்துருக்கணும். ஆ, எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? ம். என் ஃப்ரெண்டு ஹரிதாஸ், அவன் டாக்டர் சரோஜா கூட இங்க தான் இருக்காளாம். ஹரிதாஸ் சரோஜா, ஆ, நாங்க முதல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தோம். அப்படியா? இப்பதான் இங்க காலி பண்ணி வந்திருக்கோம். ஓஹோ, அவன் வீடு தெரியுமா உங்களுக்கு? ஆ, நீங்க சாயந்தரம் ஃப்ரீயா இருந்தா என்னோட ஒரு நாட போயிட்டு வந்துடலாமா? சரோஜா மோசமான நிலைமையில இருக்கான்னு இவன்கிட்ட சொன்னா இவன் ஹரிதாஸ் கிட்ட சொல்லிடுவான். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. சுப்புனி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். சுப்புனி, சரோஜா புருஷன் இருக்கான்ல? தெரியும் தெரியும், நல்லா தெரியுமே. அவன் புரிஞ்சு ரொம்ப நல்லவனாமே. என் ஃப்ரெண்டு ஹரிதாஸ் இருக்கானே, அவன் வெங்கடா சொல்றதே இல்ல, வரதா வரதான்னு சொல்லிட்டு இருக்கான். மாப்பிள்ளைன்னா அவ்வளவு பெருமை அவனுக்கு. இத பார், அந்த வரதன் இருக்கானே, அவன் எல்லாரையும் அப்படிதான் தான் நல்லவன் நம்ப வைக்கிறான். ஆனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன? ஹலோ 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 சார், நீங்க வெளில வந்து பேசுங்க சார். ஓகே சார், ஆஃப்டர்நூன் வந்துடுறேன். ஓகே, டெஃபினட்டா. ஓகே ஓகே. வந்து மார்னிங் 10 மணிக்கே கச்சேரி வச்சுட்டாலாம். ஓ, இப்பே வர சொல்றேன். நான் போயிட்டு சாயந்தரம் வந்து சாவகாசமா காபி பேசுறேன். சாப்பிட்டு போயேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். இத பார், சாயந்தரம் கண்டிப்பா வந்துரு. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சுப்புனி. கண்டிப்பா வரேன். சரிப்பா. தேவாசுரம், என்னப்பா, ஃபோட்டோவில் ரொம்ப நல்லா இருக்கடா நீ. இதுக்கு தான் கூப்பிட்டியா? நான் அது இல்லை, வேற விஷயம் ஒன்று உங்ககிட்ட பேசணும். என்ன இப்போல்லாம் உன்னை வீட்டில் பார்க்கவே முடியறதில்ல? அடிக்கடி வெளியில் போகிற, சனி ஞாயிறில் கூட உன்னை பார்க்க முடியறதில்ல. அப்பா, கிணத்து தவளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தான்னு வச்சுக்க, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வெளியில் பறந்து கிடக்கிற உலகத்தில் போனால் தான் ஏதாவது சாதிக்க முடியும். அப்போ நீ சாதனை பண்ணுறதுக்கு தான் வெளியில் போகிற. என்ன சாதனை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் தானாக தெரிஞ்சுக்குவீங்க. சரி, கேட்க வேண்டியலாம் கேட்டாச்சா? நான் கிளம்பலாமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. இந்த காதல், லவ், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்னங்க இது, புள்ளகிட்ட தர்ம சங்கடமான கேள்வி எல்லாம் கேட்டு? ஏன்டி, அவன் என்ன ப்ரீ கேஜியா படிக்கிறான்? வளர்ந்த பையன். இப்போ காதலை பற்றி பிரமாதமாக விளக்கம் சொல்லுவான் பாரு, நீ சொல்கிறா. அதை ஏன்ப்பா என்கிட்ட கேட்குற? நான் என்ன ஷேக்ஸ்பியரா? ஷேக்ஸ்பியர் அளவுக்கு உன்னால சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் இந்த தமிழ் சினிமா லெவலில் சொல்லலாம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது 2 பேர் மரத்தை சுற்றி வர்றது கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக மனசை சுற்றி வர்றது. வாவ், பியூட்டிஃபுல். இப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? யாரையாவது லவ் பண்றியா? ஏய், நீங்கள் சும்மா இருங்க, நான் அவனை கேட்டுட்டு இருக்கேன்ல. நல்ல விளக்கண்டா அது. மனசை சுத்துறது வாழ்க்கை பூரா. இல்லை, நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், இந்த காதல்லாம் பஸ் ஸ்டாண்டில் ஆஃபீஸ் போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை பைக்கில் பிக்கப் பண்ணி ஆஃபீஸை கொண்டு போய் விடுறது, அப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த ஆஃபீஸில் இந்த மேட்டர்லாம் கொஞ்சம் சொல்லி தருது, லன்ச் டைமில் தான் சாப்பாடு அவளுக்கு கொடுத்து இந்த ஆம்பளை பட்டினி கிடக்கிறது, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, ஒருவேளை இந்த காதலிக்கு தங்கச்சி இருந்தாலும் அவளுக்கு கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது. இதான் காதல் நினச்சிட்டு இருக்கிறேன் நான்.